அனைவருக்கும் வணக்கம். இப்போ டைம் ஷீட்டில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்குல்ல, இதில் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் எல்எம்டி ஆஃப் அப்சர்வேஷன் அப்ராக்சிமேட் ஹவர் மினிட் செகண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த டைம் ஷீட்டில் உள்ள முதல் பக்கத்தில் வாட்ச் டைமை 4ஆல் வகுத்து 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுத்து வர்ற ஆன்சரை எழுதணும். 7 டிகிரி 58.09.75 எழுதுகிறோம். அதுக்கப்புறம் லாங்கிடியூடு இ அப்படிங்கிற காலத்துக்கு கணக்கில் இருக்கும். லாங்கிடியூடு இ அப்படின்னு கணக்கில் இருக்கும். அந்த காலத்தை எடுத்து எழுதுகிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 24 ஒரு நாள் 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சூரியன் பூமியை சுற்றி வர்றது எந்த டிகிரினா 360 டிகிரி கோணத்தில் 24 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு சுற்றி வருது. அப்படின்னா இந்த லாங்கிடியூடு ஈயை மொத்த கோணம் 360லேருந்து 24 வகுத்தா 15 வரும். இந்த லாங்கிடியூடு ஈயை 15ஆல் வகுத்தா 5 டிகிரி 9 மினிட் 24.18 செகண்ட் கிடைக்கும். இப்போ எல்எம்டி ஆஃப் அப்சர்வேஷன் அப்ராக்சிமேட்லேருந்து இந்த லாங்கிடியூடு ஈயை 15ஆல் வகுத்த ஆன்சரை கழித்து போட்டுக்கணும். அதுதான் 2 டிகிரி 48.45.57 செகண்ட். இதை இப்போ டெக்ளினேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் டைம் அது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த 2 டிகிரி கழித்து வருதுல ஆன்சர் 2 டிகிரி 48.45.57 தசம பின்னமாக மாற்றுறதுக்கு கால்குலேட்டரில் அந்த டிகிரியை இந்த 2 டிகிரி 48.45.57 அடித்து டிகிரி சிம்பிளை ஈக்குவல் டு போட்டு டிகிரி சிம்பிளை அழுத்துனீங்கன்னா தசம பின்னமாக மாறிடும். 2.81 26 58 333 தசம பின்னமாக மாறிடும். அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹவர்ஸ் எலாப்ஸ்டு சின்ஸ் ஜிஎம்என் அப்படிங்கிற இடத்துல இப்போ இப்போ ஒரு 3 அந்த கணக்கில் ஒரு 3 தேதி எழுதியிருக்கோம். அதில் நமக்கு 1/10/1915 அப்படின்னா நம்ம கணக்கில் 1975 கணக்கில் இருக்குது. அதுக்கு நேராக உள்ள டெக்ளினேஷனை எடுத்துக்கணும். இதில் ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னா, எப்போதுமே முதல் தேதி 2ஆம் தேதி இருக்கும், இல்லாட்டி முதல் தேதி 2ஆம் தேதி இருக்கும், இல்லாட்டி முதல் தேதி முன்னாடி தேதி இருக்கும். இதில் எது குறைவாக இருக்கோ ஈக்குவேஷன் ஆஃப் டெக்ளினேஷனுங்கிற இடத்துல குறைவாக இருக்கிறது. இப்போ இந்த இதில் 13.97.8 அப்படிங்கிறது தான் குறைவாக இருக்குது. 13.97.8ங்கிறது தான் குறைவாக இருக்குது. அதை தான் டெக்ளினேஷன்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே உள்ளது அதிகமாக இருக்குது அந்த கணக்கில். அதனால் குறைவாக இருக்கிறது அந்த 2ல் கொடுத்துருக்காங்கல்ல, டெக்ளினேஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் எது குறைவாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அந்த தேதிக்கு நேராக உள்ள ஈக்குவேஷன் ஆஃப் டைமை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டெக்ளினேஷனில் 139.7.8 அப்படின்னு வருதுல்ல, அதை பாருங்கள் ரெட்டிங்கில் 13.97.8 வகுத்தல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணிக்கு எத்தனை செகண்டுன்னா 60 × 60 3600. இந்த 139.1397.8 வகுத்தல் 24 × 360 அந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கிட்டு அதிலேருந்து வகுத்து வர்ற ஆன்சரை இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 2 டிகிரி 48.45.9 அதோட பெருக்கிக்கணும். பெருக்கி வர்றதை இந்த இடத்துல டெக்ளினேஷன் எழுதிக்கிறணும். இந்த டெக்ளினேஷன் 0 டிகிரி 43.81 அப்படின்னு வருது. அதை எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைம் நம்ம எது குறைவாக இருக்கமோ அதை தானே எடுத்திருக்கோம். அப்போ அதுக்கு அந்த டேட்டுக்கு நேராக உள்ள ஈக்குவேஷன் ஆஃப் டைம் 19.37 எடுத்துக்கணும். அதையும் 24 × 360 ஈக்குவல் டு வர்ற ஆன்சரை 2.48.45.9 டிகிரியால் பெருக்கிக்கிட்டால் ஈக்குவேஷன் ஆஃப் டைம் கிடச்சிரும். இதுதான் இந்த பக்கம் இந்த ரோவில் இந்த பக்கம் உள்ளது. தேங்க்யூ. இதான் பார்ட் 2. தேங்க்யூ.